திருமணம் ஆகாத சிறு வயது ஆண்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இது காலப்போக்கில் பெரிய தவறுகளாக மாறி கடைசியில் திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு அவர்களால் தைரியம் ஏற்படுவதில்லை. சிறுவயதில் செய்த தவறுகளால் ஏற்பட்ட குறைகள் அது சிறிது சிறிதாக பெரிதாக வளர்ந்து திருமண பயம் ஏற்படுகிறது ஒரு காலகட்டத்தில். இப்போ இந்த மாதிரி பயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? அல்லது திருமணம் செய்து விட்டேன் ஆனால் மனைவியை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியவில்லை, அந்த பயம் நிரந்தரமாக இருக்கின்றதா? கவலை வேண்டாம். அதற்கென்று காமா 64 என்ற ஒரு மூலிகை லேகியம், இது வயக்ரா லேகியம்னு கூட சொல்லிக்கலாம். இதோட சேர்ந்த வயக்ரா கேப்சூல் இருக்குங்க. இந்த மாதிரி மூலிகை வைத்திய முறையில் நிறைய கண்டுபிடிப்புகள் நான் செய்து பல வருடங்களாக ஆராய்ந்து நல்ல நல்ல மருந்துகளை கண்டுபிடித்து வைத்துள்ளேன். இதில் ஏதாவது ஒரு மருந்து இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலே போதும், நல்ல ஆண்மையுள்ள ஆண்மகனாக திகழலாம். காமா 64 என்ற லேகியம் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் டைமிங் லேகியம் G5 அப்படி என்ற ஒரு லேகியம். G என்றால் கேர்ள்ஸ். அந்த காலத்து அரசர்கள் 4 மனைவி 5 மனைவியை கட்டிக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக குழந்தை பேர்களை பெற்று பெரிய பெரிய அரண்மனை ராஜ்யங்களை ஆண்டு வந்தார்கள். 5 மனைவிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள ஒரு மருத்துவ குறிப்புகள் ஓலைச்சுவடியின் வழியாக சித்தர்கள் எழுதி வைத்த முறைப்படி செய்யப்பட்ட இந்த லேகியம் ஒரு முறை சாப்பிட்டால் கிட்டத்தட்ட 5 முறை உடலுறவு வைத்து கொள்ள முடியும். G5 என்ற லேகியம் 5 மனைவிகளை சந்தோஷமாக வைத்து சமாளிக்க முடியும். ஒரு முறை இந்த G5 லேகியம் வாங்கி பாருங்கள், உங்களுக்கே புரிந்துவிடும். நன்றி, வணக்கம். இது ஆண்மை குறைவை போக்கும், முற்றிலும் போக்கும். அதுபோக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுபோக உயிரணுக்களே இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்றவர்களுக்கு உயிரணுக்களை உருவாக்கி குழந்தை பாக்கியம் பெற செய்கிறது. ஒரு முறை இந்த லேகியம் சாப்பிட்டவர்கள் தொடர்ச்சியாக லேகியம் மீண்டும் மீண்டும் வாங்கி சாப்பிடுவார்கள் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்துக்கள். மீண்டும் மீண்டும் வாங்குபவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.